ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். அங்கு நமது இருதயத்தில் நாம் கவனத்தை வைப்போம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை மெதுவாக இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி கவசகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானத்தை எம்மோடிருந்து நடத்தி வையுங்கள் தாயே. நமது சஹஸ்ராரத்தில் வந்து எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் கால்களை உப்பு நீரில் வைக்கலாம். சமுத்திர தேவரை பிரார்த்தித்து நமது கால்களை உப்பு நீரில் நாம் நீர் தத்துவம். நமது கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம்.
எமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். எமது இடது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ நிர்மல கணேஷா பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று களங்கமில்லாமல் இருக்கின்றேன். ஒரு தடவை நிர்மல ஸ்ரீ நிர்மல கணேஷ மந்திரம் சொல்லுவோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. எமது இடது கைவிரல்களை நாம் அவதானிப்போம். உள்ளம் கை மற்றும் கைவிரல்கள். எமது இடது நாடியில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதஜி எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் எமது கடந்த கால பிரச்சனைகள், தாக்கங்கள், எமது மமகாரம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், தூய்மையற்ற விருப்பங்கள் அனைத்தையும் பூமி தாய் மூலமாக அகற்றிவிடுங்கள். எமது இடது நாடியில் தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். சுத்த இச்சா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री सुत इच्छा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நிர்மல வித்யா மந்திரம் சொல்லுவோம். நிர்மல வித்யா, நிர்மலமான தூய ஞானம். வித்யா, தெய்வீக ஞானம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. பரபிரமத்தின் ஓர் அங்கம் ஆவேன்.
இப்பொழுது நமது இடது நாடி மந்திரம் சொல்லுவோம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது சிறிது நேரம் தியானிப்போம். தமது முழு கவனமும் தலை உச்சியில் இருந்து கொண்டு நமது இடது பாகம், இடது கை முழுவதும், இடது கால், இடது கை எமது இடது உடல் பாகத்தில் இருக்கட்டும். அதே நேரம் நமது வலது கை பூமியை நோக்கி இருக்கின்றது, அதையும் கவனித்துக் கொள்வோம். கண்கள் திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை நாம் பார்ப்போம். கவனத்தை லேசாக வைத்து, கண்களை லேசாக வைத்து நாம் பார்ப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை பூமியை நோக்கி வைப்போம். நமது வலது மூலாதாரம் ஸ்ரீ மாதாஜி நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. எனக்குள் இருக்கும் தீய சக்திகள் வெளியில் இருந்து என்னை தாக்கும் தீய சக்திகளிலிருந்து என்னை பாதுகாப்பவர் தாங்களே. எனக்குள் இருக்கும் ராட்சச குணங்கள், பலவீனங்கள், சின்னத்தனம், சோம்பல், அறியாமை,
அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. ஸ்ரீ சிவா சக்தி புத்திர கார்த்திகேயா மந்திரம் சொல்லுவோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா சக்தி புத்திர கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்பொழுது எமது இடது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வலது நாடியில் எனது கிரியா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மனதிலும் எனது மன தொழிற்பாடுகள் உடல் தொழிற்பாடுகளை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம் கவலைகள் மனக்குழப்பங்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனது வலது நாடியை குளிர்மை அடைய செய்யுங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி எனது கவனம் முழுவதும் வந்து எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தின் இருப்பிடமான கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதன் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். இப்பொழுது ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானால் மந்திரம் சொல்லுவோம் வலது நாடிக்கு. ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. எமது வலது பாகம் வலது கால் வலது கை வலது பாகம் முழுவதையும் அவதானிப்போம். எமது இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம்.
ஸ்ரீ ஹஸ்ரத் அலி பாத்திமாபி மந்திரம் சொல்லுவோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹஸ்ரத் அலி பாத்திமாபி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ நிர்மல சித்தா மந்திரம் சொல்லுவோம். நிர்மலமான சித்தம், கவனம், தூய கவனம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி எனது கவனத்தில் வந்து எனது கவனத்தின் சக்தியாக வந்தருளுங்கள் தாயே. சித்த சக்தி மந்திரம் சொல்லுவோம். எமது சித்தத்தின் சக்தி. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சித்தா சக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்பொழுது எமது கல்லீரலை நாம் அவதானிப்போம். எமது இடது கை மேல் வயிற்று பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியை நாம் அவதானிப்போம். வலது கை குளிர்ச்சி அடைந்து அந்த குளிர்மை எமது கல்லீரலுக்கு செல்ல நாம் அனுமதிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடுநாடி, ஸ்ரீ மாதாஜி எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையை உங்களுடைய தெய்வீக தூய ஞானத்தால் வழி நடத்துங்கள். எனது மமகாரம், அகங்காரம் இரண்டையும் அமைதியடைய செய்து எனது மூளையை தங்களுடைய தூய அன்பாலும் தெய்வீக ஞானத்தாலும் வழி நடத்துங்கள் தாயே. பொழுது ஸ்ரீ மாதாஜியின் தூய அன்புக்கும் அவருடைய தெய்வீக ஞானத்துக்கும் நாம் முழுமையாக சரணடைவோம். இந்நிலையில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேச மந்திரம் சொல்வோம். ஓம்
त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी साक्षात् श्रीगणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजि श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது முழு கவனமும் தலை உச்சிக்குழிக்கு சற்று கீழ் நமது இருதயத்தில் நாம் முழுமையாக வைப்போம். எண்ணங்கள் வந்தால் நான் மன்னிக்கின்றேன். எமது வலது கையை முன் நெற்றியில் வைத்து சற்று குனிந்து நான் அனைவரையும் முழுமையாக மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நாம் 2 தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் நமது வலது கை நெற்றியில் நாம் வைத்திருக்கின்றோம். அந்த இடம் குளிர்மை அடைய நாம் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். இப்பொழுது நமது வலது கையை உச்சம் தலையில் நாம் வைப்போம். உள்ளங்கையை மட்டும் கைவிரல்களை பின்னோக்கி நன்றாக விரித்து நமது உள்ளம் கையை மட்டும் தலை உச்சிக்குழியில் வைப்போம். வைத்து சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுப்போம். உச்சம் தலையில் அந்த அழுத்தம் நாம் கொடுக்கும் இடத்தில் நமது முழுமையான கவனத்தை வைத்து அந்த இடம் குளிர்மையாக வரும் வரை சிறிது நேரம் அமைதியாக இருக்கும்.
குளிர்மையாக வந்தால் இப்பொழுது நமது கையை, வலது கையை ஒரு 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் உயர்த்தி வைத்து சிறிது நேரம் அந்த இடம் குளிர்மையாக வரும் வரை அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை தலை உச்சி குழிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து அங்கு ஒரு குளிர்மையை நாம் உணரும் வரை வைத்திருப்போம். நமது தலை உச்சி குழி மிகவும் முக்கியமான ஒரு இடம். எனவே அங்கு நாம் கவனத்தை வைத்து அங்கு நாம் அவதானிப்போம். தலை உச்சி குழி, இரு உள்ளம் கைகள், அவை மட்டுமே எமது கவனத்தில் இருக்கட்டும். மற்றவை அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். மீண்டும் வலது கையை தலை உச்சிக்கு மேல் கொண்டு செல்வோம். 2 அங்குலம் உயர்த்தி வைத்து அவதானிப்போம். இப்பொழுது கவனத்தை மூலாதாரத்தில் இருந்து முள்ளந்தண்டு வழியாக தலை உச்சி குலுக்கி கொண்டு வந்து நமது உள்ளம் கைக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது நமது உள்ளம் கையை சற்று மேல் உயர்த்துவோம். 4-5 அங்குலம் வரை நாம் உயர்த்துவோம். மெதுவாக நாம் உயர்த்தி கொண்டு செல்லுவோம். அந்த குளிர்ச்சியை உணரும் வரை. பின்பு மெதுவாக கீழ் நோக்கி கொண்டு வருவோம். நமது வலது உள்ளம் கையை பின்பு மெதுவாக மேல் நோக்கி கொண்டு செல்வோம். இவ்வாறு உங்களுக்கு ஏற்ற முறையில் மெதுவாக 2-3 தடவை இவ்வாறு செய்யுங்கள். முழு கவனத்தையும் அங்கு வைத்து என்ன நடக்கிறது என்பதை அவதானிப்பது முக்கியம். மெதுவாக கீழே கொண்டு வருவோம். பின்பு மெதுவாக மேலெடுத்து செல்லுவோம். பின்பு மெதுவாக
கீழே கொண்டு வரும். மெதுவாக மிக மெதுவாக நீங்கள் ஏதோ ஒரு சிறிய மாற்றத்தை உணரக்கூடிய அளவுக்கு மிகவும் மெதுவாக. இப்பொழுது எமது வலது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது இடது கையால் நாம் இதே போல் செய்வோம். 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து பின் மெதுவாக மேலே எடுத்து செல்லுவோம். உங்களுக்கு விரும்பிய அளவு உயரத்துக்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள். பின்பு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். பின்பு மெதுவாக மேலே மேலே எடுத்து செல்லுங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் அந்த குளிர்மையை உணர்கின்றீர்கள் என்பதை அவதானியுங்கள். பின்பு மெதுவாக மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இப்பொழுது மெதுவாக எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். கவனம் தலை உச்சி குழியிலேயே இருக்கட்டும். சிறிது நேரம் இப்பொழுது தலை உச்சி குழி இரு கைகளை அவதானிப்போம். எண்ணங்கள் வருமாயின் அவற்றை முழுமையாக மன்னித்து இப்போ நாம் செய்த அந்த பயிற்சியை மீண்டும் செய்யுங்கள். முதலில் வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு சென்று மெதுவாக மேலெடுத்து சென்று பிறகு மெதுவாக கீழே கொண்டு வரலாம். கொண்டு வாருங்கள். இவ்வாறு சிறிது நேரம் வலது கையால் செய்த பின்பு பிறகு இடது கையால் செய்யுங்கள். இவ்வாறு நாம் செய்து கொண்டு வரும்போது தானாக நாம் எண்ணங்கள் இல்லாத அந்த தியான நிலைக்கு அமைதியாக செல்லக்கூடியதாக ஒவ்வொரு முறையும் எண்ணங்கள் வருமாயின் எண்ணங்களை மன்னித்து இந்த பயிற்சியை நாம் செய்வோம். செய்து எண்ணங்கள் இல்லாத அந்த அமைதி நிலைக்கு வரும் வரை நாம் இதை மாறி மாறி செய்யலாம். இப்பொழுது இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதச்சிக்கு நமது நன்றியை கூறி உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்த பின்பு நாம் ஸ்ரீ மாதஜியின் அருள் உரையை கேட்போம்.
இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். தியான நிலையில் இருந்து கொண்டு நாம் அவருடைய அருள் உரையை கேட்போம். Today we have gathered here to do the Navaratri Puja. There were 9 times when the major incarnations of the Mother of this universe were manifested. They were manifested with a purpose. That purpose is to protect her bhaktas, her disciples, her children. This was a binding love. She could not escape it. Mother's love is binding. She cannot escape it. And she has to manifest it, work it out, and give that protection to all her children. This protection in the modern times has taken another form. In those days, the evil was trying to harm, to destroy the people who were righteous, who were bhaktas, who were doing good things, who wanted to lead a very religious life. So to save them, she incarnated. To protect them, she incarnated. But they knew what was good. They knew what was wrong. And they wanted to preserve their good life, their precious life. They didn't care for money, they didn't care for power, but just they wanted their life. Means they wanted to be alive, to worship the goddess. And when they were troubled or harmed or destroyed by these evil forces, she had to manifest. But in modern times, it's become very complicated, as the modern times are complicated. First of all, in the mind, in the lifestyle, in the society of good human beings, righteous human beings, fear of the wrong has entered. Like they are afraid, say, of their priests, of their churches, of their temples, of their mosques, which are all false. They are not afraid of God. They don't believe in God. They think they have created God and they can manage God. So who is God? The way they behave, you can see clearly that they do not recognize the existence of God. God Almighty, who is a wrathful God. They are not at all worried as to what will happen to them. They don't even believe in the second life. They don't believe in the resurrection. They are very short-sighted, evil people doing all kinds of evil things. So, somehow or other, as soon as you are born into some sort of a brand. You are this, you are that, you are that, you are that. As soon as you are born. So the first brand comes onto this modern man is of a religion to which he belongs. We can't avoid it.
He has to be jolly well, belonging to some religion. You go anywhere, even in the passport, nowadays they have stopped it. Otherwise, they used to ask, what is your religion? And in India, if you said you had no religion, they would not give you a passport. Because you are not yet qualified evil person. Or you are not following qualified evil people. So that very simple, gullible, good people, very righteous, believers of God, developed this kind of a fear which was put into their heads by these false people. That if you don't do like this, if you don't pay money to us, then God will be wrathful. If you do not come to the confession, then God will be angry. If you do not tolerate our nonsense, God will be angry. All these things started going into the brains of the people very easily. In some religion, they believe there is no sin in drinking. In some religions, they believe there is no sin in marrying many women. In some religions, they believe that you can have caste system. All is anti-God, absolutely anti-God activity perpetuated into the society by these priests who are supposed to be in charge of the religion. So the first horrible conditioning we have when we start Sahaja Yoga is this. So to start something afresh, they find it very difficult. So the first protection Mother had to render is from this condition. The second one is that of the country. Either you belong to this country, to that country, or to that country. And these days every country is competing with each other in all kinds of corruption, mafia, all kinds of things. Every country. Suddenly you discover. You have faith in one country, you find, oh no, they were supporting certain person secretly. So whether they are democratic or anything, there is a kind of a mafia working everywhere under some. So the so-called laws also are only for people who are simple, gullible, pure citizens, and not for the people who put those laws on them. They take bribes, they take all kinds of things, but still they are supposed to be in charge of law, doing all kinds of illegal things. Because they have made the law, so they know how to be illegal. So this is the second type of fear that is in the minds of the modern time. Then the third thing was the war. Wars after wars came in. So many people developed a kind of a fear about war. And as a reaction, they developed a kind of a stupid ego. Just they said to protect themselves. In protection themselves, they have built up a big ego and they are now becoming very, we should say, aggressive people. So this kind of a wider range, I should say, of fear, it can be directed into any direction, it can be directed towards anyone. Then comes is the fear of racialism. Now I am told that neo-Nazism is taking its own course and is coming up like a little snake. This is another area which is very dangerous now, working on. Now, in the minds of seekers, and they are seeking, they have been to many gurus, they have read all kinds of books, but they are seeking. They are seeking that drink any kind of water, develop all kinds of diseases. What can you do? You are seeking after, thirsty. It has to be
excused. And that's how they develop lots of problems, not only in their body, but also in their brain. And now it's a very delicate thing. If you tell somebody that you have been to such and such guru, he doesn't want to hear. Because for him, now the guru has become the last one. You cannot say anything against his guru. Now, when he starts suffering, then he may accept. But to take it out that guru is also very delicate. Because if you want to take out that guru, then he might be hurt. It's a very delicate operation. Then the modern society, the less said the better. The norms of modern society are given to us by people who were characterless, like Freud, who had no sense of morality, or by drunkards, though they don't have any statues of drunkards. But most of them, if you see the abandonment of our value system, comes through drinking. And the drinking was there, but not to this extent. I mean, everybody was not a drunkard. These days, everybody can be a drunkard. And there's no shame about it. With that drinking, our value system started dropping down, and people have accepted now the normal thing is abandonment. This is another thing. Formerly, the parents used to support a person if he would take to God, if he would take to righteous life, or to something higher. And if they saw these qualities in their child, they used to be happy. But these days, the other way around, the parents don't like it. As if the parents have lost everything in themselves, so they want to hold on to their children, grandchildren, and possess them. And brainless creatures, because their brain has been already washed off. There's nothing in their brains. To fight the parents also is a big problem. So this kind of a fear is also there, that my mother should not know, my father should not know this. You can say from all sides. The fear is burning like flames. And we are now here in Kali Yuga. We have started Satyuga. So the way we have to work out our protection has to be mutual. Mother, of course, is there to protect you all the time. Her powers are there to protect you. But surprisingly, in the modern times, there is one condition which has to be fulfilled. Because in those days, good were good and evil were evil. There was no mixing up. So once they asked for goddess, they accepted her. She came in her real form and she worked it out. But in modern times, you must know that all these evil things are also lingering in your head a little bit here and there. People are extremely superficial. They are very much prone to the mass attitude, fashions, things like that. Sort of their personality is not that developed as that of those bhaktas who knew they were right, who knew they were righteous, who knew whatever they were doing was correct and were standing on their legs, firm. So, the modern Sahaja-yogi is very different from the Sahaja-yogi of olden times. Because in the olden times, it was not easy to get realization. 1 in a billion or in a trillion. And they had to work very hard. So as they worked hard, very hard, they got cleansed and built up themselves and toiled. Like any art piece which takes time, is done with care, is definitely 1,000 times better than these modern artists just putting 2-3 lines like this. So today's human being is like a modern artist. You put one line and you say, you must see this in that person.
you must have an identity. I mean, what identity you can have? With one line, you say, find out the identity. So the Sahajogis which are today here have to realize that all these things are surrounding us. And these evil forces are also there. There are some within us, some are without. So it looks to be a very difficult task, but it's not. Because one condition, if you can understand, is that you have to recognize me. I know I'm Mahamaya, I'm really very clever at it. But I'm truthful. I do not have crocodile tears. I cannot have. I'm truthful. But still, I'm Mahamaya. So to recognize me, what should we do? If we recognize, then you are protected. And the cleansing is the simplest thing in Sahaja Yoga is to be collective. If you are not collective, then know that something is wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. They are absolutely honest. Now the second part of this Mahamaya business, I had to be very close to you. I had to be extremely close. Talk to you, to have a report, to tell you everything about yoga, to make you absolutely aware of yourself. This had to be done, and with all these complications within your mind, within your heart, within your body, I had to work it out. To come close in the real form would have been very dangerous. So one had to be a Mahamaya. But despite that, if you could recognize me, to understand me, that I am divine personality, it's an incarnation. That's all the deities want. Then they'll look after you in everything. They'll give you all the powers, they'll give you all the satisfaction, all the protection that you want. This is the condition which for a rational mind is very difficult to understand. That how can Adishakti be in one body? How can the infinite can become finite? But human beings cannot do that. Only human beings. God can do it. He is God after all. And if so, you have so many miracles, you have so many photographs, so many things to see, but this is what one has to recognize. Now, I see people, when I talk to them, they start talking to me a little frivolously. Not with that depth, not with that feeling that I am Mahamaya. Then some of them even answer me. Some of them, if I tell them something, they are ready to even answer, explanation. Of course, this freedom I have given you deliberately. But must understand that you have to talk to me in a way that is, you would talk to Adishakti. Very important.
Then how you behave is very important. It should not be artificial. It should not be superficial. But best is to put your hand on your heart, both the hands, and just try to feel. Your mother is Adishakti. She has created all this universe. She has created all this world. And she is for your protection. Even Sri Krishna could not protect Pandavas. They had to go in the forest, they had to suffer. But not Sajunis. As soon as I come to know about your problems, my attention can work. Sri Rama himself had to go to jungles. All this is given to you, this protection, because you are seekers of truth. And the truth is that I am the Adishakti incarnated. Once this truth becomes one with yourself, there is nothing to fear, because all the deities know this fact. They know about this incarnation very well. They are all prepared for it, and they'll do anything to substantiate your belief. In every way they are trying to give you my photographs in the sky, this, that, all sorts of things. God knows what they are going to do today. They are so anxious. They are behind the stage, before the stage, all sides of the stage, listening to me, feeling happy that I am telling you the truth. But the way they recognize and the way they act, they never do so. If you behave in the same manner, you are completely protected from all these problems I have told you. Now I won't say you shouldn't hate anyone, you shouldn't do nothing of that. I won't say you should not steal something. I won't say that you make money, don't make money out of such a nothing. I don't even say don't drink, don't smoke, I never said so. But automatically, once you know whom you are facing, in whose protection you are, automatically you will do that. Automatically. You will have no fear. Once you have recognized, you will have no fear from anyone. And the more you show that recognition, the more you realize it, you get higher and higher. Not only spiritually, but every way, mentally, socially, economically, politically. It's very remarkable that not only that you recognize me as a mother who loves you very much, but a mother who is powerful to protect you. Very powerful. If you realize that, and if you feel that within your heart, supposing I correct you sometime, instead of feeling sad, you should see that how fortunate I am that Adishakti herself is correcting me. She is taking interest in me. How fortunate I am to be born at this time, to be with her in her great work. What have I done? This recognition itself will fulfill all the incarnations of Navratri. So today we are worshipping the Durga, Kali, all these great goddesses, these powers, even Radha. It was Radha who killed Kamsa, not Sri Krishna. He had to ask Radha
to come and kill him. It's the power that gives. So, if you realize that your mother is the Adi Shakti, I know of so many people. There's one gentleman who is working in London airport. Somebody tried to trouble him. He said, you see, be careful. My mother is very powerful, you don't know. Next day that man lost his job, lost his business, lost this. And he came to him and said, now which is your mother? Let me see her. There was a farmer in near Rauri. And in the night, 3 men came to steal some sugar cane. And next day they came and they said, which goddess do you worship? He said, what? There were 3 hefty people watching guarding your field. And we came just to, we thought better take some of this sugar cane after all. It looks so nice. And they beat us. Of course we never got hurt. So just behind this recognition is all the powers. There are so many stories I can tell you. How things have happened, how it has worked out. But if you are doubting, still half faith, this, that, then things won't be all right. You shouldn't worry about your reputation. Just go at full speed into any direction, knowing one thing, that you are my child and that I am Adishakti. Everything that looks horrible will become better. We have seen it now in this France case and all that. What has happened? Don't worry about anything. Just know that I am the Adishakti. That all the powers of gods and goddesses and all that are within me. And they are within me, and they are all looking after. But if that recognition is not there, they are not going to recognize the other. So for today's Navratri, I have to tell you that just try to keep in mind that today you are worshipping the Adi Shakti and not only Durga. And you are worshipping Durga and all these goddesses to thank them. Because if they had not saved you that time, you would have been so frightened, you would have become bad people and you would not have been here. That is why we are thankful to them for saving us and giving us this protection at that time when we were very helpless. May God bless you. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் தன்னலமில்லாத தாய் அன்புக்கும் அவருடைய தெய்வீக ஞானத்துக்கும் எம்மை முழுமையாக சரணடைத்து அமைதியான தியானத்தில் சிறிது நேரம் இருப்போம்.
இந்த பாடலை கேட்டு தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எமது நடு இருதயத்தில் முழு கவனத்தையும் வைத்து இந்த பாடலை நாம் கேட்போம். जय दुर्गे जय अम्बा भवानी, जय दुर्गे अम्बा भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी। शम्भुविदारिणि माता भवानी, शम्भुविदारिणि माता भवानी, जय दुर्गे जय दुर्गा भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी। आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, आदि शक्ति आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, जगत जननी चहुवेद बखानी, जगत जननी चहुवेद बखानी। जय दुर्गे जय अम्बा भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी। शम्भुविदारिणि माता भवानी, शम्भुविदारिणि माता भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी। ब्रह्मा शिव हरि अर्चन कीनो, ब्रह्मा शिव हरि ब्रह्मा शिव हरि अर्चन कीनो, ब्रह्मा हरि ब्रह्मा शिव हरि अर्चन कीनो। ध्यान धरत सुर नर मुनि ज्ञानी, जय जगदम्बे अम्बा भवानी। शम्भुविदारिणि माता भवानी, अम्बे भवानी माता भवानी, जय दुर्गे अम्बा भवानी, जय दुर्गे जय अम्बा भवानी।
अष्टभुजा भुजा अष्टभुजा खर खंग विराजे विराजे अष्टभुजा कर खंग विराजे सिंह सवार सकल वरदानी सिंह सवार सकल वरदानी जय दुर्गे जयम्ब भवानी जय दुर्गे जयम्ब भवानी शंभुविदारिणि माता भवानी शंभुविदारिणि माता भवानी जय दुर्गे जय अम्बा भवानी जय दुर्गे जय अम्बा भवानी ब्रह्मानंद शरण में आयो ब्रह्मानंद शरण में आयो आयो ब्रह्मानंद शरण में आयो ब्रह्मानंद शरण में आयो शरण में आयो ब्रह्मानंद शरण में आयो भव भय नाश करो महारानी भव भय नाश करो महारानी जय दुर्गे जयाम्बा भवानी जय दुर्गे जयाम्बा भवानी शंभुविदारिणि माता भवानी शंभुविदारिणि माता भवानी जय दुर्गे जय अम्बा भवानी जय दुर्गे जय अम्बा भवानी जय दुर्गे जय अम्बा भवानी இந்த அமைதியில் சிறிது நேரம் தியானிப்போம்.
இப்பொழுது குண்டலினி யானையை எழுப்பி கவசம் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி, ஸ்ரீமாதிஜி இன்றைய தியானத்திற்காகவும் தங்களுடைய அருளுரை மூலம் நமக்கு தெய்வீக தூய ஞானத்தை தந்தருளியமைக்காகவும் நமது இதயபூர்வமான நன்றிகள். இன்று ஃபேஸ்புக், ஜூம் மூலம் நம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். இந்த தியானத்தை, இன்றைய தியானத்தை நீங்கள் அடுத்த ஞாயிறு வரை நீங்கள் தொடருங்கள். அதாவது எமது நடு இருதயத்தில் தியானம். ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதம்பா நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருபவர். அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்து எமது நன்மையை பாதுகாப்பவர். அவரை குறித்த தியானம் இந்த ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை மீண்டும் மீண்டும் கேட்டு நாம் அடுத்த ஞாயிறு வரை தியானிப்போம். ஒவ்வொரு ஞாயிறும் நாம் இவ்வாறு முக்கியமான கூட்டு தியானத்தில் ஈடுபடுவோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.